அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் பில்பின் த ட்ரூத். உண்மை பேசலாம் வாருங்கள். நண்பர்களே, தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து சி ஜோசப் விஜய் என்ற டிவிகேயினுடைய தலைவர் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக தேர்வாயிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். பல ஆண்டுகளாக தேர்தலை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது நடந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். இதற்கு முன் மன்னராட்சி நடந்ததாக நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அதுதான் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு பின் என் மகன், என் மகனுக்கு பின் என் பேரன், என் பேரனுக்கு பின் கொள்ளுப்பேரன், இப்படியாக ஒரு கூட்டம் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இப்போது உண்மையான ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வாக்களித்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அல்ல. ஆனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் முடிந்த மாலை வேளையில் எங்கள் பகுதியில் அந்த சிறுவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விறுவிறுப்புடன் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தபோது எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும், பிஜேபியை சார்ந்தவர்களும் பணத்திற்காக வேலை செய்தார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் வாக்குக்காக பணம் கொடுத்தார்கள், பிராண்டி கொடுத்தார்கள், என்னென்னமோ கொடுத்தார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்து தங்களுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்ததன் காரணம்தான் இந்த மாபெரும் வெற்றி. தமிழக வெற்றி கழக நண்பர்கள் மட்டுமல்ல, நாம் தமிழன் நண்பர்களும் தனித்தனியாக 2 பேர் 3 பேர் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது மிகவும் ஆனந்தமாக எனக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால், இனி ஊழல் இல்லாத ஆட்சிகள் அமைய வேண்டும் என்று சொன்னால் பணப்புழக்கம் இல்லாத தேர்தல் நடைபெற வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற அந்த நபர் வெற்றி பெற்றால் அதிகபட்சமாக அவருடைய சம்பளம், இப்போது கமிஷன் என்பதை நியாயம் என்று சொல்கின்ற காலகட்டத்தில் அந்த கமிஷன் அனைத்தும் சேர்த்தால் ஒரு 3 கோடி ரூபாய் அவரால் சம்பாதிக்க முடியுமா 5 வருடத்தில்? ஆனால் ஒரு தேர்தல் குறைந்தபட்சம் 20 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள். இந்த பணத்தை அவர்கள் எப்படி எடுப்பார்கள்? ஒரு ஓட்டிற்கு நாம் பணம் வாங்குகின்றோமே, வெட்கமாக இல்லையா நமக்கு? தேர்தல் வேலை செய்ய தன்னுடைய கட்சியிலேயே பணம் வாங்குகின்றோமே, நமக்கு அவமானம் தோன்றவில்லையா? வருத்தமாக இருக்கிறது. அந்த வேட்பாளர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பூத்து கமிட்டிக்கு பணம் கொடுக்கிறார். ஆனால் அதை வாங்கி கொண்டு ஓட்டு போடாதவர்கள் எத்தனையோ நபர்கள், ஏமாற்றுபவர்கள் எத்தனையோ கூட்டங்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் பணம் கொடுக்காமல், வேட்பாளர் யார் என்று தெரியாமல், ஜோசப் விஜய் என்ற ஒருவருடைய அந்த ஒற்றை வாக்கியத்தை நம்பி விஜய்க்காக ஓட்டு போடுங்கள், விசிலுக்காக ஓட்டு போடுங்கள் என்று சொன்ன அந்த ஒற்றை தாரக மந்திரத்தை வைத்து அந்த தமிழக வெற்றி கழக நண்பர்கள் உழைத்தார்களே, அவர்களுடைய உழைப்பிற்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இனி வருகின்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் இதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் ஜனநாயகம் ஜெயிக்கும், அல்லது பணநாயகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையான தொண்டனுக்கு பதவிகள் கிடைப்பதில்லை. எம்எல்ஏ தேர்தலில் ஒருவர் தோற்றுவிட்டால் உடனடியாக அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுகிறார்கள்.
ராஜ்யசபா எம்பி முழுமை அடைவதற்கு முன்பால் அதை ராஜினாமா செய்து எம்எல்ஏ தேர்தல் நிற்கிறார். பணம் இருக்கின்ற கொழுப்பு. பணம் இல்லாதவன் வாய்ப்பார்த்து கொண்டிருக்கின்றான். கட்சிக்காக அடிமட்ட தொண்டராக உழைத்து 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 போஸ்டர் ஒட்டியும் கொடிகள் தூக்கியும் நம்முடைய காலங்கள் முடிந்து போகிறது. நான் மந்திரியானால் அடுத்து எனக்கு வயதானால் என் மகன் மந்திரி. இப்படியே எங்களுடைய குடும்பமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் முகமறியாதவர், பெயரறியாதவர், எந்த தொகுதியில் நிற்கிறோம் என்று கூட தெரியாதவர் கூட இன்று எம்எல்ஏ இருக்கிறார் என்று சொன்னால் அது உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. சட்டமன்றத்தில் புதுமுகங்கள், அமைச்சரவையில் புதுமுகங்கள், இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் எப்படி ஆட்சி நடத்துவார்கள் என்றெல்லாம் நமக்கு தோன்றலாம். ஆனால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்வதைப் போல இப்போது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் ஒரு தாயைப் போல் நம்முடைய முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஊழலில்லாத ஒரு ஆட்சி 5 வருடம் தமிழகத்தில் அமைய வேண்டும். அப்போதுதான் இந்த 10 கோடி ரூபாய் கடத்தில் சிறிதாக குறைக்கப்படும். இந்த முயற்சியை நீங்கள் செய்தால் இனி என்றும் உங்கள் ஆட்சி மட்டும்தான் நடக்கும். இதுபோல முகமறியாத, பேரறியாத, ஊரறியாத நபர்களை எல்லாம் அமைச்சராக்கிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்குண்டு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குண்டு. அதற்கு பிறகு தற்போதுதான் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அவருக்கும் ஒரு சல்யூட். இனி உழைப்பவனுக்கு பதவி கிடைக்க வேண்டும். பாமரன் நாடாள வேண்டும். அவனுக்குத்தான் கஷ்டங்கள் தெரியும். இப்போதிருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திருட கற்றுக்கொள்ள சிறிது காலமாகலாம். அந்த காலகட்டத்திலாவது நாடு செழிக்கட்டுமே. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களை வைக்கிறேன். அமைச்சர்களை கண்காணித்துக் கொள்ளுங்கள். தவறு செய்கின்ற அமைச்சர்களை புரட்சி தலைவி அம்மாவினுடைய பாணியிலே உடனடியாக அவர்களை விலக்கி விடுங்கள். நல்லவர்களை கொண்டு வாருங்கள். இளைஞர்கள் இருக்கட்டும், வரவேற்போம். இந்த நாடு இளைஞர்களுக்கான நாடு என்று தானே மறைந்த நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்களே, இளைஞர்கள் தான் இந்தியாவின் தூண் என்று. அதை நீங்கள் இப்போது நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தமிழகம் செழிக்கட்டும். அனைவரும் இந்த டிவிக்கு தொண்டர்களை பார்த்து இனியாவது பணம் வாங்காமல் கட்சிக்கு உழைக்கின்ற அந்த மனதை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அப்போதுதான் வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் இருக்கின்ற கட்சிகளும் வெற்றி வாய்ப்பை சூட முடியும். ஒரு ஏழைக்கு அப்போதுதான் தேர்தல் நிற்க வாய்ப்பு கிடைக்கும். தற்போது ஒரு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னாலே குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் நம்மிடத்திலே இருக்கிறதா செலவு செய்ய என்கின்ற கேள்வி அனைத்து கட்சியிடத்திலும் கேட்கிறது. ஆனால் யாரென்றும் பேரென்றும் ஊரென்றும் தெரியாதவர்களாம் இந்த எம்எல்ஏயாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த தற்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களை மட்டுமே சாரும். ஒற்றை மனிதன் ஒரு அரசை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டனுக்கு கிடைத்த வெற்றி. நான் இந்த காணொளியை தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்கள். லைக் பண்ணுங்கள். எத்தனை லைக் வருகிறது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.